தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நான் தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காண்டி படித்தேன். 2-3 மினிட்ஸ் மொமெண்ட்டுக்காண்டி அவங்க படித்து போகிறாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சொன்னது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னும் பொழுது முதன்மை மார்க் எடுத்தவங்களை விட இன்னும் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு முடியாதவங்களை நீங்கள் கூப்பிட்டு அரவணைக்கிறது தானே ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரசாந்த் கிஷோர் உங்கள் மேடையில் பங்கேற்று அரசியல் ரீதியாகவே 2 பேருமே ரொம்ப நெருக்கம் காட்டினாங்க. அந்த பிரசாந்த் கிஷோர் பீகாரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்சிக்கு 1 மணி நேரத்தில் பூரண மது விலக்கை ரத்து செய்வேன். எங்களோட நிலைப்பாடு ரொம்ப கிளியர். பீகார் சென்ஸ் வேற, அவரோட இது வேற. நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் 2 பேருக்கும் ஒரே ஐடியாலஜினா நம்ம 2 பேரும் தனி கட்சியாக இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்போ நீங்கள் அதிமுகவே ஆதரிக்கலாமே. தாவேகா எப்படி செயல்படுது, ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அதனோட செலவினங்களை டொனேஷன் மூலமா நீங்க பண்றீங்களா, இல்லைன்னா வேற யாராவது நேரடியா செலவு பண்றாங்களா அப்படின்ற ஒரு வெளிப்படைத்தன்மை கட்சி திமுக கேட்டிருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிகள் வெளிப்படையா அவங்களோட இணையதளங்கள்ல அறிவிக்கிறாங்க. ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு ரசிகரால ஒரு சமூக சீர்திருத்தவாதியா எப்படி ஆக முடியும்னு கேட்க. கொள்ளையடிப்பவர்கள் நாட்டு ஆளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. யார் ரசிக மனப்பான்மையும் இல்ல. இன்னமும் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் இன்னும் பால் ஊத்துறாங்க சார். எல்லா மாவட்ட செயலாளர்களும் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டு ஊர்வலம் போறாங்க. அனுமதி இல்லாம ஏசிபில வச்சு பூ கொட்டுறாங்க. ரோட்ல பூ கொட்டப்படுது சார். சொந்த காசுல தானே பண்றாங்க. யாரு மக்களோட அது பகுத்தறிவுக்கு எதிரானது இல்லையா? சொல்ல கேளுங்க. பெரியார கொள்கையில வச்சுட்டு இன்னும் பால் ஊத்துற நிகழ்வு நீங்க எப்படி தவிர்க்கப்படணும்? தளபதி அவர்களே சொல்லியிருக்காங்க. ரசிகர்களே மாத்த முடியாது போது இந்த சமூகத்தை எப்படி சார் மாத்துவீங்க? ஈசிஆர் சரவணன் மாவட்ட செயலாளரா அறிவிக்கிறாங்க. அவர் ஈசிஆர்ல ஊர்வலமா போறாரு. 2 மணி நேரம் அங்க போக்குவரத்து நெரிசல். அதிகாரம் வராததுக்கு முன்னாடியே அப்படி இருந்தா 120 மாவட்ட செயலாளர் போட்டோம். ஏதோ ஒரு இடத்துல கட்சி அதை கண்டிச்சுச்சா? நீங்க பெரியார கொள்கை தலைவரா வச்சு போதுனே விடுங்க. ரொம்ப கான்ட்ரவர்சியா போவேன். நானே டென்ஷன் ஆயிடுவேன். சரி, லாஸ்ட் போதுண்ணே போதும். கார்பரேட் ஏதாவது கொஸ்டின் ரொம்ப எல்லாமே கான்ட்ரவர்சியா இருக்கு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கொஸ்டின் இருக்கு சார். இல்ல போதும். சிங்கநல்லூர் KSG College of Arts and Science, JK College of Nursing and Paramedicals இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. UG, PG மற்றும் PhD கோர்ஸ்கள் உள்ளது. BSc Nursing 4 years course. No donation, no capitation. KSG College of Arts and Science, ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தாவேகா தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலே மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்திட்டுருக்கீங்க. பரிசளிப்பு விழான்றது எதற்காக, எந்த நோக்கத்துக்காக இந்த பரிசளிப்பு விழா தொடர்ந்து நடத்துறதுக்கான காரணம் என்ன சார்? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா, கல்வி விருது வழங்கும் விழா நடத்திட்டு இருக்காங்க. இதோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் என்னென்னா, நாங்கள் எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மன்றமாக இருந்த காலத்திலேருந்தே குழந்தைகள் மாணவர்களுக்கான சிற்றுண்டி தர்றது, அவங்களுக்கான பள்ளி உபகரணங்கள் தர்றது, விளியகம், குருதியகம்னு சொல்லி மக்கள் நல திட்டங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஃபண்டமெண்டலாக ஒரு ஹியூமன் ரிசோர்ஸுக்கு கல்விங்கிறது அடிப்படை. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மாக ஒரு இந்தியாவில் பெரும்பாலும் தமிழக மக்கள் விவசாய பின்புலத்திலேருந்து வரவங்க. ஒரு கல்விங்கிறது லைஃப்பில் பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்குது. அதற்கு ஒரு ஊக்கத்தொகையாக இப்போ தளபதி அவர்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறப்பவே போகணும். அவங்களுடைய எந்த எமோஷன்ஸில் சொல்கிறாங்கன்னா, நான் தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காண்டி படித்தேன். ஒரு 1 இயர் டுகெதர், அதாவது 11th 12th 2 years, 10th ஒரு 1 year, 1 இயர் டுகெதர் அவங்க படித்து 2-3 மினிட்ஸ் மொமெண்ட்டுக்காண்டி அவங்க படித்து போகிறாங்க. ஏதோ ஒரு உண்டுதல் தானே. நம்ம சிவில் சர்வீஸ் எழுதுகிறோம், சிவில் சர்வீஸ் IAS எக்ஸாம் எழுதுகிறோம். அது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன்னால இது ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்குது. நம்ம நல்ல மார்க் வாங்குகிறோம். இதில் பை ப்ராடக்டாக என்னென்னா, அவங்க நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல எஜுகேஷனில் சீட் கிடைக்கும், காலேஜில் சீட் கிடைக்கும், அவங்க ப்ளேஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன். அதனால் ஒரு சொசைட்டி டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு கிளாஸ் ரூம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் முக்கியம். அது கிளாஸ் ரூம் ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்துச்சுன்னா சிறைச்சாலைகள் குறையும். நீங்கள் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் என்னன்னா, நீங்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள், அதுவும் உண்மையான மார்க் எடுத்தவங்களை நீங்கள் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறீங்க. அது தப்பு இல்லை. அது அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சின்றது எல்லா மாணவர்களுக்குமான இல்லை. புரிஞ்சுக்கங்க. ஒரு 234 கான்ஸ்டுவன்சி, ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு 3 பேர் அப்படின்னு வைங்க. அப்போது கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட 1000 மாணவர்கள், அண்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 மாணவர்கள் வராங்க.
தமிழகத்தில் விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு 100 இளைஞர்கள் கொடுங்கிற மாதிரி ஒரு 100 இளைஞர்கள், அதில் பெரும்பான்மையான பெண்களாக இருக்காங்க. இல்லை சார், இது நான் முடிச்சுக்கிறேன். அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ்க்காண்டி நடக்குது. அதற்காண்டி அந்த மற்ற மாணவர்களை வந்து புறக்கணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்காண்டி நடத்தப்படுற விஷயம். தளபதி அவர்கள் ஆட்சி அமைஞ்ச உடனே கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்குமான திட்டங்களை, அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கான திட்டங்களை, போதைப் பொருள், சாராயம் மாதிரி விஷயங்களை வந்து டைவெர்ட் ஆகாமல் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்குறதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போதைக்கு ஒரு குட்வில்ல இந்த ஸ்கீம்ஸ் பண்ணுறோம். பட் தளபதி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைஞ்சோன்னா அனைத்து மாணவர்கள், குறிப்பாக பெண்களுக்கான சுய முன்னேற்றம்கான, தொழில் முன்னேற்றம், எக்கனாமிக்கல் ஃப்ரீடம்கான அனைத்து திட்டங்களையும் வெற்றி தலைவர் தளபதி தருவார். ஏன்னா ஒரு சமூகத்தை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பாக வந்து ஆல்ரெடி இருந்த அதிமுகவும் திமுகவும் சரியாக செயல்படலை அப்படின்னு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி இந்த அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட மாணவர்களுக்கு பரிசளிக்கிறது மூலமாக ஏதோ ஒரு வகையில் அரசை நீங்கள் அரசாங்கம் சொல்லாதீங்க, இந்த அரசாங்கம் சாராயத்தை தான் கொடுக்குது. நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. இப்போ மாணவர்கள் வந்து அவங்க படித்து வர்றாங்க, நமக்கு அது ஊக்கம் தரும். இல்லை, அது இந்த அரசாங்கம் உருவாக்கின மாணவர்களை அங்கீகரிக்கிறது மூலமாக நீங்கள் அரசு தானே அங்கீகரிக்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. இப்போ அரசு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணால் பாராட்டக்கூடாதுன்னு எந்த விதிமுறையும் கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்கள் பண்ணுறது கம்மியாகிட்டு இருக்கு. நான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஸ்டமை ஏத்துக்கிறீங்களா? இந்த சிஸ்டத்தை ஏத்துக்கிட்டாதாங்க எலெக்ஷன்ல நிக்க முடியும். இல்ல இந்த மாணவர்களை உருவாக்குறது. தமிழகத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, 13,000 ஸ்கூல்ஸ்க்கு மேல 30 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம தரல. ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸ்ல 30 ஸ்டூடெண்ட் கம்மியா இருக்காங்கன்னு தமிழக அரசே சொல்லுது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து என்ரோல்மெண்ட் கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த மாணவர்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நீங்க என்ன சொல்றீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு சொல்றீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு வந்து பெரிய லெவலில் ஃபண்ட் ஒதுக்குறாங்க. அது டேக்ஸ் பேயிங் பீப்புளோட ஃபண்டு. அதை வந்து முறையாக பயன்படுத்தணும். பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க நம்மளோட ஆசிரியர்கள், அவங்க பெரிய பங்களிப்பு தராங்க மாணவர்களுக்கு. அதை நான் மறுக்கலை. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பெருமையின் அடையாளம் தானே, அதையும் மறுக்கல. ஆனால் இந்த அரசின் இன்னெபிலிட்டினால ப்ரைவேட் ஸ்கூல்ஸு அதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு போக முடியாது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, அந்த வந்த மாணவர்கள் அப்படி நம்ம இது பண்ணல. பியூர்லி மெரிட் பேசிஸில், மார்க் பேசிஸில் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த மாணவர்களும் சரி, மாணவர்களை ஊக்குவிக்கணுங்கிறது தான் அதோட ஃபண்டமெண்டல் லாஜிக். என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு மாற்று அரசியல் பேசுகிறவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே நீங்கள் சொன்னது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னும் பொழுது முதன்மை மார்க் எடுத்தவங்களை விட இன்னும் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு முடியாதவங்களை நீங்க கூப்பிட்டு அரவணைக்கிறது தானே வந்து ஒரு மாற்று அரசியல் தேவை. இது ஒரு ஸ்கீம். மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, விருது வழங்கும் விழாங்க ஒரு ஸ்கீம். அதே போல தையல் மிஷின் அங்கீகாரம் அரசு தானே. மாணவர்களுக்கு மாணவர்களை உருவாக்குனது அரசு. அப்படி பார்த்தா இங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பீசன்ஸும், நான் உட்பட நீங்க உட்பட எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸால, கவர்மெண்ட் ஒன்றும் திருக்குறள்லேருந்து கொண்டு வரல. சொல்ல புரிஞ்சிச்சா? மக்களோட டேக்ஸ் பேயர் தான். 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி திமுககாரங்க சொல்கிறாங்களே, என்னமோ இவங்க வீட்டு காசை கொடுக்குற மாதிரி 7 லட்சம் கோடி கடன் வச்சது தான் இவங்க பண்ண சாதனை. கவர்மெண்ட் கொடுத்துச்சுதாங்க. கவர்மெண்ட் எங்கே திருக்குறள்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். மக்களோட டேக்ஸ் தானே. நான் வந்து அந்த நல்ல பணிகள் கவர்மெண்ட் செஞ்சுருந்தால் அதை நான் ஆதரிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அதுக்காண்டி கவர்மெண்ட்னாலே விமர்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சில கலாச்சாரம் விற்பீங்க, ட்ரக் மாஃபியாவை அயலக பணிகளை போடுவீங்க, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்தால் அதை மூடி மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்தளவில் தையல் மிஷின் தரோம், பெண்களுக்கு சுய முன்னேற்றத்துக்காண்டி தையல் மிஷின் தர்றோம், குழந்தைகளுக்கான சத்தான உணவு கொடுக்குறோம், ரொட்டிப்பால் திட்டம் கொண்டு வந்திருக்கோம், விலியகம் குருதியகம்னு சொல்லி அனைத்து தரப்பு மக்களுக்கும் எங்களால் இயன்ற உழைத்த பணத்தில் தர்றோம். சிலர் பாலி தமிழகத்தை கொள்ளையடிக்கவில்லை. திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மாதிரி சார்களை வைத்து பினாமி அரசு நடத்தி கொள்ளையடிக்கவில்லை. உழைத்த பணத்தில் மக்களுக்கு செய்கிறோம். எங்கள் அரசு அமைஞ்சால் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மக்களுக்கான ஒரு தூய அரசை தருவார். அதிக மார்க் எடுத்தவங்களை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுறீங்க. நான் அதில் எந்த மாற்று கருத்தும் நான் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம சமூகத்துக்கு தேவைன்றது இன்னும் அடியில் இருக்கிற, இன்னும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மாணவர்கள், கல்விக்கு பெற முடியாத மாணவர்களுக்கு தான் நீங்கள் முதன்மையான இடம் கொடுக்கணுன்றது தான். புரிஞ்சுக்கங்க. இந்த ஸ்கீம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஸ்கீம் இதை பற்றினது, இது மாதிரி எங்களுக்கு பல ஸ்கீம்ஸ் இருக்கு. எங்கள் கவர்மெண்ட் அமைகிறப்போ இதற்கான டீட்டெயில்டு ஒரு தனி நபர் மாணவர்களை நெருக்கடி ஆகும்னு நினைக்கலையா நீங்கள்? இல்லை நான் சொல்ல புரியுங்க. ஒரு நெருக்கடியும் இல்லை. ஒரு மார்க்கை வச்சு நம்ம அப்படிலாம் இல்லை.
நான் புரிஞ்சுக்கங்க. இல்ல மார்க்கை வச்சு எடை போடுறதுன்றது இல்லை, மாணவர் மார்க்கை வச்சு எடை போடலை. ஒரு 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 ஒருத்தர் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க, புரிஞ்சுருக்குங்க. அதனால இவங்க மட்டும்தான் அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணலை. தளபதி என்ன சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கலைன்னா நீங்கள் வெக்ஸ் ஆகிடக்கூடாது, நீங்கள் லைஃப் ரொம்ப பெருசு, மோட்டிவேஷனலாக பேசுகிறாரு. இப்போ மார்க் வச்சு பேசுகிறேன்னா என்ன சொல்லணும், மார்க் தாப்பா அப்படின்னு பேசணும். அவங்க அப்படி பேசலை. உலகம் பெருசு. இந்த கல்வி முறையை ஏற்றுக்கிறீங்களா? அண்ணே, இது வந்து லாஜிக் டிபேட்டு. அதுக்காண்டி இப்போது எங்களுக்கான கொள்கை விளக்கம் அந்த டிபேட்ஸ்லாம் எஜுகேஷன்ஸ் இதில் வரும். இப்போது இருக்கிற எஸ்டாப்ளிஷ் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து ஹியர் அண்ட் தேர் போகக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். அடுத்து நம்ம கவர்மெண்ட்டில் வர்றப்போ அதுக்கான பாலிசிஸ் கொண்டு வந்து அதை அப்ரூவல் எப்படி முடிச்சுக்கிறேனே பண்ணவும் பண்ண முடியும். அதுக்காண்டி நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு பண்ண வேண்டியதை இன்னைக்கு நம்ம கனவு கண்டுட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், இதை பண்ணுவோம். அதுக்காண்டி வரும் காலங்களில் என்ன அதுக்கான திட்டமிட்டு பண்ணுவோம். ஏன்னா இப்போ மாற்று அரசியல் பேசுகிற நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி முறையை ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து லாஜிக் டிபேட். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து மாணவர்களை ஊக்குவிக்க நான் திருப்பியும் சொல்கிறேன், அனைத்து தரப்பு மாணவர்களுக்குமான முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தருவார். விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பேசு பொருளாகவும் இருந்தது. இது வரைக்குமே தொடர்ந்து நீங்க வந்து டாஸ்மார்க் குறித்து மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. டாஸ்மார்க் விஷயத்துல நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டிலே சொல்லியிருக்காங்க, பாசிசமும் பாயாசமும் ஒண்ணுதான் அப்படின்னு. அது வந்து இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஒன்றிய அரசு வந்து 35,000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. ஆனா இந்த 35,000 கோடிக்கு மேல அவங்க லூட், டாஸ்மாக்ல மட்டும் லூட் அடிக்கிறது இல்லாமல் மணல்ல இருந்து பத்திரப்பதிவு துறையில இருந்து திமுக அடித்த கொள்ளைக்கு பிஜேபியும் ஒரு துணை தான். பினாமி முதல்வர் ரத்தீஷ் வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு போனார். எப்போ இடி ரைடு வருது, அவங்க வீட்டில் வந்து ஷோகேஸ் நோட்டீஸ் வாரண்ட் ஒட்டுறாங்க. ஆனால் அவர் நாட்டை விட்டு தப்பித்து போகிறார். எப்படி ஒன்றிய அரசோட இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, அவங்களுக்கு தெரியாமல் அவர் வெளியே தப்பிக்க போக முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரேடாரில் தான் இருக்காங்க. கடந்த மார்ச் மாதத்துலேருந்தே இந்த இடி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்டையர் கேங்கும், பினாமி முதல்வர் ரத்தீஷ், திடீர் பணக்காரர் ஆகாஷ் பாஸ்கர், கேசவன் அவர்கள், துணை முதல்வர் பட்டத்து இளவரசரை சுற்றி ஒரு இருக்கிற கேங் ஃபுல்லாமே ரேடாரில் இருக்காங்க. டாஸ்மார்க்ல நீங்க வந்து பூரண மது விலக்கை முன்னிறுத்துறீங்களா அல்லது டாஸ்மார்க் செயல்படணும்? அண்ணே, நான் புரிஞ்சுக்கங்க, பூர்ண மதுவிலக்குங்கிறது வந்து இன்னைக்கு 1971 தொடங்கி இன்னைக்கு வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி பாட்டில் விற்கிது. 1 கோடி மதுவிலக்கை ஆதரிக்கல நீங்க அண்ணே, கேட்குறது பதில் சொல். நீங்கள் வந்து சென்சேஷனலாக பேசுகிறத விட கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுங்க. எஸ் நோ சொல்கிற ஈஸி. 54 ஆண்டுகளில் வந்து ஆல்கஹால் கன்சம்ப்ஷன் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சொசைட்டியில் வந்து ஒரு நாளைக்கு பர் டேக்கு 1 கோடி பாட்டில் விற்கிது. அப்போது அந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆகிருக்கிற விஷயத்துக்கு ஒரு 50-55 ஆண்டுகள் வந்து இந்த கிராஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எடுத்துருக்கு. இதை கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணணுமா? உறுதியாக பண்ணணும். இந்த அளவுக்கு ஒரு சமூகம் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது வந்து அந்த சமூகத்தின் வீழ்ச்சிக்கு அடையாளம். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு பெரிய அளவில் காரணம். நீங்கள் பெரிய அளவில் டாஸ்மாக் பிரச்சனைகள், ஜாதிய வன்முறைகள், தென் மாவட்டம் நடக்கிற பிரச்சனைகள், இந்த அரசியல் ரீதியான கொலைகள், பெண்களுக்கு எதிரான உண்மை, இது எல்லாத்துக்கும் பாருங்களே சம்மந்தப்பட்ட குற்றம் சேர்ந்தவர்கள் வந்து ட்ரக்ஸ் உட்கொண்டது 95% மேலே இருக்கும். எமோஷன்ஸாக தனிப்பட்ட முறையில் கொலை விட்டுருங்க. இந்த மாதிரி கிரைம் ஃபார் கெயின், அந்த ஒரு லாபத்திற்காண்டி கொள்ளை அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறவங்க ட்ரக்ஸ் உட்கொண்டு தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த சொசைட்டியில் இதை வந்து குறைக்கப்படணுமா? குறைஞ்சபட்சம் வந்து இந்த 1 கோடி பாட்டில் 50 லட்சம் பாட்டில் தான் படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னு இல்லை, படிப்படியாக தான் பண்ண முடியும். நீங்கள் புரிஞ்சுங்க, இது இன்க்ரீஸ் ஆனது அதுக்காக தான் நான் தெளிவாக சொன்னேன். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆன விஷயத்த நீங்கள் எப்படி ஓவர் நைட்டில் நீங்கள் பண்ணணும்? நீங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி நீங்கள் டக்குன்னு நீங்கள் பண்ணினாலும் அது வேறு மாதிரி சைடு எஃபெக்ட் தான் கொண்டு. நீங்கள் பீகாரில் பார்த்தீங்க அது எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சுன்னு. ஆனால் கண்டிப்பாக செய்யணுமா? குறைஞ்சபட்சம் வந்து இதை வந்து இந்த கிராஃபை வந்து மேல்நோக்கி போகாமல் ரிவர்ஸில் கொண்டு வரதற்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். குறைஞ்சபட்சம் கம்மி பண்ணுறது, அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு அரசு முடிவு பண்ணணும். சொசைட்டிக்கு இது நல்லது இல்லை பை அ ஹோல். அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதுக்காண்டி யாரையும் விக்டிமைஸ் பண்ணணும்னு நம்ம அதை சொல்லலை, படிப்படியாக குறைக்கணும் அப்படின்றது தான் உங்களோட நிலைப்பாடு. கண்டிப்பாக அதை வந்து டாஸ்மாக்ங்கிறது வந்து தமிழகத்தோட ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டோட ஒரு வீழ்ச்சியை தான் வழிவகுக்கும்.
அதனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பும் பாதிக்கப்படும், அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டியும் பாதிக்கப்படும், எக்கனாமிக்கலி அவங்களோட உற்பத்தி திறனும் பாதிக்கப்படும். அதனால் இது குறைக்கப்படணுங்கிறதுல தமிழக வெற்றி கழகம் நம்ம இதில் பல அறிக்கைகளே சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த டாஸ்மாகை வைத்து அடிக்கிற கொள்ளையையும் தடுக்கப்படணும். நீங்கள் தடுக்கப்படணும் அப்படின்றீங்க. ஆனால் உங்கள் மேடையில் உங்களோட அரசியல் கட்சி நடத்துகிற ஒருத்தர் வந்து உங்கள் மேடைக்கு வந்திருந்தார். பிரசாந்த் கிஷோர் வந்து உங்கள் மேடையில் வந்து பங்கேற்று விஜய் அவர்களே அழைச்சாரு. அரசியல் ரீதியாகவே 2 பேருமே ரொம்ப நெருக்கம் காட்டினாங்க. இப்போ அந்த பிரசாந்த் கிஷோர் பீகாரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஆட்சிக்கு வந்த 1 மணி நேரத்தில் பூரண மதுவிலக்கை ரத்து செய்வேன் அப்படின்னு. புரிஞ்சுங்க, ஜன்சுராஜ் கட்சி தனி கட்சி. ஓகே, அவர் கெஸ்ட்டாக வர்றாங்க. பட் தமிழக வெற்றி கழகம் பொறுத்தளவில் நாங்கள் எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு. கொள்கை வேறன்னு புரிஞ்சுக்கங்க, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு. எங்கள் வெற்றி தலைவத்தில் போய் நேராக போனாங்க. எங்களோட நிலைப்பாடு வந்து ரொம்ப கிளியர். பீகார் சென்ஸ் வேற, அவரோட இது வேற. அவர் இப்போ நான் உங்களுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்றேன்னு வச்சு இல்லை, அவர் கெஸ்ட்டாக வரல. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் இல்லை. நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்னாலுமே இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நான் அவங்களை இன்வைட் பண்ணலாம். பட் 2 பேருக்கும் ஒரே ஐடியாலஜினா நீங்கள் 2 பேரும் நம்ம 2 பேரும் தனி கட்சியாக இருக்குன்னு அவசியமே கிடையாது. சொல்ற கேளுங்க, அதிமுகவே ஆதரிக்கலாமே. புரிஞ்சுக்கங்க, திமுகங்கிற இப்போ வந்து திமுக தமிழ்நாடு அரசியல், நாங்கள் வந்து தமிழக அரசியல், அவர் வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழகத்தில் இன்னைக்கு நடந்துக்கு இருக்கிற ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்கு. அதை ஆதரிப்பதற்கு மீடியாக்களுக்கு வேணா விருப்பமா இருக்கலாம். நாங்கள் ஒருபோதும் ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடிப்பதை ஏற்க மாட்டோம். இந்த குடும்பம் பிரசாந்த் கிஷோர் இந்த விஷயத்துல பண்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த லிமிட் தான். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பல விஷயங்கள் சொல்லலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். அவர் அப்ப கொள்கை முரண்பாடு இருக்கும்போது ஒரே மேடையில ஏன் வந்து கொள்கை நான் புரிஞ்சுக்குங்க, அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து நம்ம 2 பேர் பார்க்குறோன்னா, ஒரு இன்வைட் பண்ணுறோன்னா, நீங்கள் சொல்கிற உங்களுக்கு 1000 விஷயங்கள், இது வந்து ஒரு பாலிசி டிசிஷன் தான், கொள்கை வேறுபாடு கிடையாது. இது வந்து அரசோட கொள்கை பாலிசிஸில் வந்து டிஃப்ரென்சஸ் தான். அது அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், நாளைக்கே அவர் அந்த கருத்தை கூட மாற்றிக்கலாம். நீங்கள் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி 2005 பவருக்கு வந்துட்டார். ஆனால் அவர் எப்போ மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணார்? 2020க்கு மேலே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இப்போ அவர் 2005 பண்ணியிருக்கலாம்ல. அப்படி நீங்கள் ரெட்ராஸ்கோபிக்காக பார்க்கக்கூடாது. நான் எப்படி பார்க்குறேன்னா, இது சமூகத்துக்கு நல்லது. நாளைக்கு மரியாதைக்குரிய பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் மனமாறுதல் வரலாம். இப்போ அவர் எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாரு எனக்கு தெரியல. இப்போ அவர் வந்து ஃபினான்ஷியலாக நான் அதை பார்த்த அளவில் ஃபினான்ஷியல் இன்கம் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் இன்கம் வரும், அதனால எஜுகேஷனில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறாரு. அதாவது நான் முடிச்சுக்கிறேன், அவர் அது அந்த சென்ஸ்லாம் சொல்லியிருந்தார். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாஸ்மாகை திறந்து விட்டு அதில் வர காசை வச்சு நான் எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது வந்து தூக்கத்தை விற்று பெட்டு வாங்குற மாதிரி. இந்த விஷயத்தை அவர் வந்து சில விஷயங்களை வந்து தியரிட்டிக்கலாக பார்க்க கரெக்டாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்போ அது நிறைய ஃப்ளாவில் போகும். அது மாதிரி தான் அவரோட விஷயம், அதை நாங்கள் ஏற்கலை. இல்லை சார், ஏன்னா இந்த டாஸ்மார்க் விஷயத்தில், இந்த பூரண மது விலக்கு விஷயத்தில் நீங்கள் முரண்படுறீங்க, ஹிந்தி விஷயத்துல முரண்படுறீங்க. அப்படி முரண்பாடு இருக்கும்போது ஒரே மேடையில் வரும்போது நாளைக்கு நீங்க அதிமுக எப்படி வேறுபடுத்துறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒன்றும் எங்கள் கூட்டணி கட்சி கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஒரு நண்பர் ஃப்ரெண்டு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பிக்கிட்ட கூட நீங்கள் பேச முடியாது. புரியுதா? என் தம்பி, நான் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டியில் என் தம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவனை ஒரு ஃபங்க்ஷன், அவரோட கொள்கையிலேருந்து முரண்படுறீங்கன்னு எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அதான் தெளிவாக சொல்கிறேனே, அவர் கருத்து அவரே வருங்காலங்களில் வந்து மாற்றிக்கு வரேன். என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறது சரியில்லை, சமூகத்தில் சாராயமோ போதைப் பொருளோ வந்து சமூகத்துக்கு நல்லதில்லைன்னு தானே அர்த்தம். அவர் வேறு சென்ஸில் நினைக்கிறாரு. பட் ஆனால் அது வந்து சமூகத்துக்கு நல்லதில்லை. அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேனே. இங்கே வந்து மாற்று அரசியல் பேசுறது 2 கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக இல்லாமல் நாங்கள் ஒரு தனி அமைப்பாக இருக்கோம். நாங்கள் முதன்மை சக்தி, மாற்று சக்தி. ஓகே, முதன்மை சக்தி இல்லை, மாற்று அரசியல் பேசுகிறவங்க நாங்கள் பண்ணுறது அரசியல் பேசுறது. அதாவது ஒரு குடும்பம், அதாவது பெரியார் பேரை சொல்லி ஒரு குடும்பம் தமிழகத்தை கொள்ளையடித்து கொண்டு இருக்கு. அப்படி இல்லாமல் பெரியாரின் கொள்கையை, சமூக நீதி கொள்கையை, மதச்சார்பற்ற கொள்கையை உண்மையாக உளப்பூர்வமாக கடைபிடிக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம். இது வந்து தமிழகத்தோட ஆல்ரெடி இருக்கு. தமிழகத்தோட மண்ணோட மக்களோட உணர்வை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். மாற்றுங்கிற ஏதோ உலகத்தில் இல்லாத ஒன்றை புதுசாக கொண்டு வர்றது கிடையாது. சிலர் வந்து தமிழரோட கொள்கையை சொல்லிக்கிட்டு ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது, அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரியார் பேரை சொல்லி ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லாமல்
பெரியாரின் கொள்கையான மதச்சார்பற்ற சமூக நீதியை வந்து உளப்பூர்வமாக ஏற்று அதை செயல்படுத்துவோம். நாம் தமிழர் கட்சி வந்து டொனேஷன் வந்து மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க, திரள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அவங்களுக்கு நான் அந்த கேள்வி கேட்கல, கொஸ்டின் இதான். என்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. என்டிகே வந்து ஒரு பாலிசி வச்சிருக்காங்கன்னா அது சரியா தப்பான்னு அவங்க அது நான் சரியா தப்பான்னு கேட்கல. இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல போய் காமிக்கணும். இல்ல அது சரியா தப்பான்னு கேட்கல. இப்போ என்னன்னா இது மாதிரி தாவேகா எப்படி செயல்படுது? ஏன்னா நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு. நான் சொல்ற கேளுங்க, என்டிகே என்ன பண்ணுதோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. எங்க பொறுத்தளவுல எங்களோட பாலிசிஸ் கொள்கையை பத்தி பேசு. இப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அதனோட செலவினங்களை அதனோட இதுவை டொனேஷன் மூலமா நீங்க வந்து பண்றீங்களா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது நேரடியா செலவு பண்றாங்களா அப்படின்ற ஒரு வெளிப்படைத்தன்மை கட்சி. இதை நீங்க திமுக கேட்டிருக்கீங்களா? எப்படிங்க மதுரையில மாநாடு போட்டீங்களே, 10 ரூபா காசு, நிறைய முறை கேட்டிருக்கேன். 10 ரூபா டாஸ்மாக் காசு ரெஜிஸ்ட்ரேஷன்ல. அப்ப திமுக மாதிரி நீங்க நான் சொல்ற கேளுங்க, எங்கள்ட்ட கேக்குறீங்க. நாங்க கட்சியை தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஏங்க மதுரையில் ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டினார்ல இப்போ மதுரை மூர்த்தி அவர் வந்து எப்படிங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரவங்களுக்குலாம் கமிஷன் வாங்குறீங்களாம்ல, அமௌண்ட் வாங்குறீங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காசு தாங்க பிரியாணி போட்டிங்கன்னு கேட்டிங்களா? போய் அறிவாலயத்தில் போய் இன்னைக்கு போறீங்க. எப்படிங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எப்படி செலவு பண்ணார், எப்படி இவ்வளோ பெரிய மாநாடு போட்டார், எப்படி வாழத்தாரு கட்டினார்? நான் சொல்கிறேன் கேளுங்க. போய் அமைச்சர் மூர்த்தி அவர்கள்ட்ட போய் கேளுங்க, அறிவாலயத்தில் போய் கேளுங்க, எப்படிங்க இப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு வருமானம் வருது? அவர் என்ன பண்ண வெளிச்சநத்தத்தில் இருக்கிற சொத்தை வித்தா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நீங்களும் பண்றீங்களா? இல்ல நான் இந்த திமுக கேட்க தெம்பு இருக்கா உங்களுக்கு? இந்த கேள்வி தொடர்ந்து கேட்போம். அங்க போய் தப்பா பேசி நாங்க வெளிப்படைத்தன்மையா இருக்கோம். திமுக இல்லன்னு சொல்றது விட்டு திமுக என்ன பண்ணுது? இதுவரையும் நாங்க வந்து எங்க வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. எங்க கட்சியோட தளபதி அவர்களோட கான்ட்ரிபியூஷன் தான். மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்க எலெக்ஷன் கமிஷன் ரிட்டர்னாவே தகவல் பண்ணிருக்கோம். நிறைய கட்சி வெளிப்படையா போறாங்க, நாங்க இவ்வளவு டொனேஷன் வாங்கியிருக்கோம். அதானே சொல்றேன். எங்களோட எலெக்ஷன் கமிஷன்ஸ்ல நாங்க வந்து ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்ணுவோம். எங்களோட ஆக்டிவிட்டியே ஒரு மாநாடு, ஒரு பூத் கமிட்டி மாநாடு, அவ்வளவுதான். நாங்க அதுக்கு ஃபண்ட்ஸ் எங்க ரைஸ் பண்ணணும்னு நாங்க வெளிப்படையா சொல்ல தயார். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பட்டி போட்டு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணாரு காசு. அந்த காசு எங்க வந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்களா? 10 ரூபா டாஸ்மாக்ல வாங்கின காசாங்க இந்த காசு. உங்களோட நேர்மையை நாங்க கேட்கணும்ல. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நாங்க சொல்லிட்டோம்ல. நீங்க கேட்கிற கேள்வியை வந்து ஆர்டிஐல கேளுங்க, எங்க ரிட்டர்ன்லேயே பதில் தருவாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க, இது எப்படின்னு சொல்லி ஆர்டிஐல கேளுங்க. நான் சொல்றது கூட எனக்கு டேட்டாஸோட இருக்காது, அவங்க உங்களுக்கு டேட்டாவோட கொடுப்பாங்க. இவ்வளோ கோடி வந்து இந்த இவங்க கிட்ட இருந்து பெற்றிருக்காங்க, இந்த மாநாடுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா இதோட வரும். அதிமுக திமுக தவிர்த்து நாம் தமிழர் கட்சிகள் வந்து வெளிப்படையா அவங்களோட இணையதளங்கள்ல அறிவிக்கிறாங்க, நாங்க இவ்வளவு வந்து டொனேஷன் வாங்குறோம். நான் தெளிவா சொல்லிட்டேன். ஏன் அந்த வெளிப்படைத்தன்மைனா ஒரு பிளாக் மணி உள்ள வருதா இல்லையா, இல்ல எந்த பணம் செலவிடப்படுது? பிளாக் மணி நான் எலெக்ஷன் டயத்துல பிடிக்கிறதெல்லாம் வந்து வியாபாரிகள் வந்து எடுத்துட்டு போற பணம் தான் பிடிப்படும். ஆனா திமுக காரங்க மட்டும் கரெக்டா கொண்டு போய் பணத்தெல்லாம் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடாது. நாங்கள் தான் சொல்லிட்டேன், நீங்கள் ஆர்டிஐல கேளுங்க. எங்கள் கட்சி சார்பாக நடந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் யார்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம், எங்கே நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோன்ட்டோம். நாங்கள் அந்தளவுக்கு பெரிய அளவில் செலவு பண்ண அதிகபட்சம் பண்ணோம். ஆனால் முடிச்சுக்கிறேன், அதிகபட்ச செலவுனே பார்த்தாலும் ஒரு 10 கோடிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் என்ன மாநாட்டுக்கு உங்களுக்கு தெரியும்ல, மீடியாக்காரங்க தானே, எங்கள் மாநாடு நடத்துகிறோமே, யாருக்காச்சும் ₹1 நாங்கள் வந்து கட்சி தலைமை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வண்டி எடுத்து வந்திருக்கோம், யாருக்காச்சும் சாப்பாடு, யாருக்காச்சும் ஒரு குவாட்ரு, கிங்ஃபிஷருக்கு ஒரு இளைஞரணி கூட்டம் நடத்தணும்னா திமுகவினர் கிங்ஃபிஷர் பீர் இருந்தால் தான் வருவாங்க. பார்த்தீங்களா ரிஷிவந்தியன் தொகுதியில் என்ன நடந்துச்சுன்னு? அப்போ எங்களுக்கு என்ன செலவு, நாங்கள் செலவு பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. அதிகபட்சம் போனால் ஒரு 10 கோடிக்குள்ளே தான் இருக்கும். நான் சொல்ல ஒரு ரஃபான எஸ்டிமேட், எனக்கு எக்ஸாக்ட் தெரியல, ரஃபான எஸ்டிமேட். அதுக்கு விளக்கம் வந்து நீங்கள் ஆர்டிஐ போடுங்க கிடைக்கும். அதே மாதிரி குறிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுது. குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், ஆல்ரெடி இருந்த அரசியல் கட்சிகள் மக்களை சூறையாடிடுச்சு அப்படின்னு கடுமையான நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சு தான் நீங்கள் வந்து வரீங்க. ரசிகர்களை வைத்து உங்களால் வந்து இந்த சமூகத்தை சீரமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அதாவது திமுகவினர் மாதிரி கொள்ளையர்களாக இருந்தால் தான் சமூகத்தை சீரழிக்க முடியும் நீங்கள் நம்புனீங்கன்னா அது துரதிருஷ்டவசம். இல்லை, அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன். ரசிகராக இருப்பதை விட அவர்கள் வந்து ரசிகராக மட்டும் கடந்த காலத்தில் இருந்ததில்லை, மக்கள் நல பணிகள் செஞ்சுருக்காங்க. மன்றமாக இருந்த காலத்தில் இருந்து பல்வேறு மக்கள் நல பணிகள், திமுகவினரே போய் கேளுங்க, அவ்வளோ மக்கள் நல பணிகள் பண்ணியிருக்காங்க. மக்கள் நல பணிகளில் இருந்த நபர்களை இப்போ அரசியல் பொறுப்பில் மாவட்ட செயலாளர்களாக, ஒன்றிய பொறுப்பாளர்களாக, கிளை பொறுப்பாளர்களாக
வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நியமிச்சிருக்காங்க. அவர்கள் தங்களோட பணிகளை வந்து நீங்கள் பூத் கமிட்டி அந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடந்துச்சு, தமிழகம் எங்கும் நடந்துச்சு. திமுகவினருக்கு நிகராக அவர்களை விட வீரியமாக வேலை பார்த்தது தமிழக வெற்றி கழகம். பல சென்னையிலே பல இடத்துகளில் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் மல்லுக்கிட்டாச்சு. எங்கள் கட்சியினரை தான் தாக்குனாங்க. நாங்கள் வேலையே பார்க்கலன்னு அவங்க எங்களை தாக்க போகிறாங்க. நாங்கள் வந்து அவர்களை விட வீரியமாக வேலை பார்க்குறதுனால தான் களத்தில் எங்கள் தோழர்களை சென்னையிலே பல இடத்துல தாக்குதல் நடந்துச்சு. நாங்கள் வந்து அரசியல் களத்துக்கு புதிராக இருக்கலாம், ஆனால் மக்களோட பயணிப்பதில் வந்து நாங்கள் புதுசு கிடையாது. நாங்கள் 20 வருஷம் மக்களோட தான் பயணிச்சுட்ருக்கோம். இதுவும் வந்து ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. மக்களோட எங்கள் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க, மக்களோட இணைந்து தினமும் மக்களை சந்திங்க, மக்கள் கிட்ட பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல சார், இது எல்லாமே வந்து நலத்திட்ட அரசியல். நீங்க நான் சொல்ல கேளுங்க. நாங்க இப்போ மக்கள் விஷயத்தையும் நாங்க அரசியல் ரீதியா இப்போ வந்து வாக்காளர் இணைப்புல இருக்கட்டும், பூத் கமிட்டி போடுறதுல இருக்கட்டும், அதை பொலிட்டிசைஸ்டா செக்ஸடா கொண்டு போறதற்கான பூத் கமிட்டி மாநாடு ஒரு இடத்துல நடந்திருக்கு, மற்ற மண்டலங்களுக்கும் நடக்க இருக்கு. சொல்ல புரியுதா? ஒன்று வாக்காளரோட எல்லாரும் வாக்காளரை இணைக்கிறது, அந்த ஜாவிதா அதெல்லாம் பண்ணுறது, அடுத்து பூத் கமிட்டி போடுறது, மக்களை தொடர்ந்து சந்திக்கிறது, அதற்கான பணிகளை தளபதி முடுக்கி விட்டுருக்காங்க. அந்த பணிகள் வந்து எங்கள் பொலிட்டிசைஸ் ஆகிறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. எங்கள் தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிருக்கிறார் விரைவில். 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி ஒரு புரட்சி பயணம் போய் அப்போதைய திமுக அரசை வீழ்த்தினாரோ, அதுபோல தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டு இருக்கிற ஒரு குடும்பத்தின் கொள்ளை ஆட்சியை வீழ்த்துவார். சிம்பிள் சார். நான் கேட்டது நீங்க சொல்றது எல்லாமே நலத்திட்டங்கள் சார்ந்து நிறைய. அண்ணே நான் சொல்றேன் புரிஞ்சுங்கண்ணே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுண்ணே. நலத்திட்டங்கள் ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாக்காளர் இணைப்புகள்ல இருந்து இல்லை சார், நான் கேட்டது என்னன்னா அரசியல் என்ன நினைக்கிறீங்க? பினாமி பணத்தை வச்சுக்கிட்டு 500 ரூபா கொடுக்குறது நீங்க அப்படி நினைக்கல. வேற என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மாற்று அரசியல் வேற என்ன நீங்க அரசியல்லாம் வேற என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? எப்படி பிள்ளையடிச்சு பினாமிட்ட கொடுத்து ரைடு வந்தோடனே லண்டனுக்கு ஓடுற மாதிரி நினைக்கிறீங்க? நீங்க அரசியல்வாதியை யாரை ஒத்துக்குவீங்க? ஆகாஷ் பாஸ்கர் ஒத்துக்குவீங்களா? இல்ல சார், அவங்களுக்கு மாற்று நீங்க வரணும்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க அவங்களுக்கு மாற்று நீங்க வரணும். திரு ரத்தீஷை ஒத்துக்குறீங்களா அரசியல்வாதின்னு? இல்ல சார், ரைடு வந்தோடனே ஃபாரின் ஓடிடலாமா? அதான் அரசியல்வாதியா? இல்ல, இது எல்லாமே நீங்க திமுக கிட்ட கேளுங்க. இப்போ என்ன அவங்களுக்கு மாற்று நீங்க எங்களோட அரசியல் பண்ணினா மக்களுக்கு பணியாற்றுவது. சார், நான் கேட்ட கேள்வி வேற சார். நீங்க எதிர்பார்க்க நான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. எங்களோட அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது பண்றது, எங்க கட்சியை கட்டமைக்கிறது. சார், ஒரு ரசிக மனப்பான்மை கொண்ட ஒரு ரசிகரால ஒரு சமூக சீர்திருத்தவாதியா எப்படி ஆகும்? அப்படின்னா கொள்ளையடிப்பவர்கள் நாட்டு ஆளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்காது. யார் ரசிக மனப்பான்மையும் இல்லை. கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம். எங்களெல்லாம் சார் இன்னமும் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் இன்னும் பால் ஊத்துறாங்க சார். இன்னமும் பால் ஊத்திட்டு இருக்காங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகும். அது ஒரு சில இடத்துல இருந்தாலும் அது வந்து தவிர்க்கப்படும். எல்லா மாவட்ட செயலாளரும் ஜேசிபில வச்சு பூ கொட்டுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. நான் சொல்ற கேளுங்க. ஏதோ ஒரு சில இன்சிடென்ட்ஸை வச்சு சொல்றீங்க. அவங்க சொந்த காசுல தானே பண்றாங்க. யாரும் வந்து இருந்தாலும் அது வந்து பகுத்தறிவுக்கு எதிரானது இல்லையா? சொல்ற கேளுங்க. இப்போ நீங்க பெரியார கொள்கையில வச்சுட்டு புரிஞ்சுங்க, இன்னும் பால் ஊத்துற நிகழ்வை வந்து நீங்க எப்படி தவிர்க்கப்படணும்? பல இடத்துல தளபதி அவர்களே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. மக்கள் நல பணிகளை நீங்க திட்டங்களை எதுக்கு மக்கள் நல திட்டங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பால் ஊத்துறது இந்த மாதிரி விஷயங்களை செயல்படாதீங்கன்னா ரசிகர்களை கட்டுப்படுத்த சொல்றேங்க. மன்ற காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சில இடங்கள்ல நடந்தாலும் அது தவிர்க்கப்படணும். ரசிகர்களே மாத்த முடியாத போது இந்த சமூகத்தை எப்படி சார் மாத்துவீங்க? அதுதான் ஒரு கேள்வி வருது. புரிஞ்சுங்க. தமிழகத்துல ஒரு 8 கோடி மக்கள் ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல நடந்துருச்சு. ஒரு சார் ரெகுலரா பண்றாங்க சார். எல்லா மாவட்ட செயலாளர்களும் போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டு ஊர்வலம் போறாங்க. அப்ப பூ கொட்டப்படுது. ஒரு விஷயத்தை ரோட்ல பூ கொட்டப்படுது சார். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒரு பால் ஊத்துறதுன்னு சொன்னீங்க, அந்த விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படலாம். அதுக்காக அது அப்படி இல்லாமல் மக்களுக்கு பயன்படுற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணணும். ஏன் ரசிகர்களே ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏதாச்சும் இப்போ ஒரு 8 கோடி பேர் மக்களுக்கான ஒரு நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. ஹியர் அண்ட் தேர் சில மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எல்லாம் முடிச்சுக்கிறேன். சரி செய்யப்படும்னு சொல்லிட்டேன். அதுக்காண்டி எல்லாரையும் தூக்கில் போட முடியாது. புரிஞ்சுக்குங்க, சரி செய்யப்படும். தமிழக வெற்றி கழகம்ன்றது இன்னும் அதிகாரத்துக்கே வரல. அதற்குள்ளவே வந்து மிகப்பெரிய பேரணி போகிறது அனுமதி இல்லாமல், குறிப்பாக வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் பதவியை வாங்கிட்டு போய் மிகப்பெரிய பேரணி போகிறது, அது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய பேரணிலாம் இல்லை, போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ப்ராசஸ். இல்லை, நீங்கள் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஈசிஆர் சரவணன் வந்து மாவட்ட செயலாளராக அறிவிக்கிறாங்க. அவர் வந்து ஈசிஆரில் ஊர்வலமாக போகிறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல். இப்போ அதிகாரம் வராததுக்கு முன்னாடியே இருந்தா இப்போ 120 மாவட்ட செயலர் போட்டோம்.
ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்சி அதை கண்டிச்சுச்சா? முடிச்சுக்கிறேன் ஏதோ 120 மாடல் செல்லர் போட்டோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னு இவ்வளவு பெருசா பேசுறீங்க. திமுகவினர் வந்து சார் அதுக்கு மாற்றா கேளுங்க, திமுக நாங்க முதன்மை சக்தின்னு சொல்லிட்டோம். திமுகவினர் வந்து மதுரையில தினகரன் ஆபீஸை கொளுத்தி விட்டு 3 பேரை உயிரோட கொளுத்தி விட்டாங்க. நான் சொல்ற கேளுங்க, அதை இந்த மீடியாக்கள் வந்து இன்னைக்கு வரையும் கையை கட்டி தான் வேடிக்கை பார்க்கணும். ஒரு பத்திரிகை ஆபீஸை வேலை பார்த்த 3 பேரை குடும்ப சந்தை மாமச்சன் சண்டைக்கு அவங்கள போய் அப்பாவிகளை போய் கொளுத்தி விட்டாங்க. இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அதை கொளுத்தி விட்டது ஃபுல்லாக திமுக பொறுப்புல இருந்தவங்க. நீங்க ஏன் தப்பு பண்ணீங்கன்னு கேட்டா அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி. இது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன விஷயத்த ஒரு சந்தோஷத்துல ஒரு பொறுப்பு வாங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு வரவேற்பு தராங்க. ஆனா அது மக்களுக்கு பாதிக்காதபடி இருக்கணும், அதை நான் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா கட்சி முடிச்சுக்கிறேனே, மக்களுக்கு பாதிக்காதபடி இருக்கணும், அதுல மாற்று கருத்துல. ஆனா அதே நேரத்துல ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசா ஆனா 3 பேரை கொளுத்தி விட்டாங்க, அது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியுது. நான் சொல்ல கேளுங்க, 120 பேர்ல ஒரு சின்ன இடத்துல சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு. வரும் காலங்களில் இதுவும் தவிர்க்கப்படும். நான் வந்து எந்த விஷயத்தையும் உங்களை கூட்டு வச்சு கண்டிக்க மாட்டாங்க. எங்க கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, ஒரு டிராஃபிக் ஆகுது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கிற இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா கண்டிப்பா எங்க தலைமையில இருந்து கூப்பிட்டு கேளுங்க பண்ணுவாங்க. அது மாதிரி திமுகவினர் மாதிரி ரவுடிகள் போய் ஒரு பெட்ரோல் போட்டுட்டு தராம அடிக்கிறது, பிரியாணி கடையில் போய் அடிக்கிறது, அப்படி யாரும் பண்ணலை. அதனால எங்கள் தொண்டர்கள் வந்து கண்ணியமானவர்கள், மக்களுக்காண்டி பணி செய்ய அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனால அவதூறு பரப்பாம நாங்கள் செய்கிற மக்கள் பணிக்கு உறுதுணையாக இருக்க பாருங்க. நீங்கள் பெரியார கொள்கை தலைவராக வச்சு போதுனே விடுங்கண்ணே, நீங்கள் பெரியார கொள்கை தலைவராக வச்சு போதுனே விடுங்கண்ணே, ரொம்ப கான்ட்ரவர்சியாக போவேன், நானே டென்ஷன் ஆயிடுவேன். போதும், 2 கொஸ்டின் தான் முடிச்சிடல. போதும். கார்பரேட் பாலிடிக்ஸ் எல்லாமே கான்ட்ரவர்சியாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் முக்கியமான கொஸ்டின் இருக்குது. சிங்கநல்லூர் KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் JK காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது. சிங்கிள் பேரண்ட், மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு. KSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ESI, சிங்காநல்லூர், கோயம்புத்தூர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.